இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். எங்களுக்காக இரத்தம் சிந்தி எங்களை மீட்டெடுத்த இயேசு ஆண்டவரே, நாங்கள் எங்கள் பாவங்களிலிருந்து விடுதலையாக உம் உயிரையே தியாகம் செய்திருக்கிறேன். நீர் எங்களுக்காக பிறந்து எங்களுக்காக வாழ்ந்து எங்களை மீட்டெடுத்ததால் உம் பெயரினால் நாங்கள் பாவத்திலிருந்தும் நோய்களிலிருந்தும் சாபங்களிலிருந்தும் விடுதலையாக முடியும் என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறேன். நாங்கள் உம்மில் மீட்படைய நீர் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக, கொடுத்து கொண்டிருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட பேதுருவும் அவரோடு இருந்தவர்களும் எவ்வாறு இயேசு கிறிஸ்துவினால் நாம் மீட்படைய முடியும் என்றும், மக்கள் எவ்வாறு அவரை சிலுவையில் அறைந்தார்கள் என்றும், அவர்தான் நமக்கு மீட்பை கொடுக்க முடியும் என்பதை தெளிவுபடுத்துகின்றார். இயேசுவின் பெயரினால் நமக்கு மீட்பு உண்டு. எனவே இயேசுவின் பெயரால் நாம் ஜெபிப்போம், மீட்படைவோம். நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு அப்பத்தை எடுத்து அவர்களிடம் கொடுத்தார் என்றும், அவ்வாறே மீனையும் கொடுத்தார் என்றும் விளக்குகிறது. இயேசு உயிர் தெழுந்த பின்பு இதோ மீன் பிடித்து கொண்டிருந்த அப்போஸ்தலரிடத்திலே அவர்கள் மீன்கள் பிடிக்க முடியாமல் இருந்த தருணத்திலே அவர்களை மீன் பிடிக்க சொல்லுகிறார். உடனடியாக கிடைக்கிறது. அவரோடு வாழ்ந்த அப்போஸ்தலர்கள் இறந்து உயிர்த்த பின்பு உயிர் தெழுந்த ஆண்டவரை அனுபவித்து இதோ கிடைத்த மீனை உண்டார்கள். இயேசுவே ஆண்டவரே, எங்களுக்காக இறந்து உயிர்த்தவரே, நாங்களும் உம்மில் நம்பிக்கை கொண்டு வாழவும், நாங்கள் உம்மில் நம்பிக்கை கொண்டு ஜெபிக்கவும் எங்களுக்கு அருள்தாரும். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம், நமக்கும் அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமன்.